வெல்கம் டு வனியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இந்த பீட்ரூட் பொரியல் சாம்பார், ரசம், தயிர் இதுக்கெல்லாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 6 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பூண்டை வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பூண்டு பொன்னிறம் ஆனதையும் அதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக வெங்காயம் ஆகணும்னால அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் ஆனால் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதையும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா தோல்லாம் சீவி கழுவி கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட்ரூட், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தோலை மட்டும் சீவி யூஸ் பண்ணக்கூடாது. தோல்லாம் சீவிட்டு 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அதில் தெரியாமல் இருக்கிற மண் கூட ஃபுட்டில் ஆட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா பீட்ரூட் நல்லா வெந்துடும். அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் 3/4 நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பீட்ரூட் எடுத்ததுனால 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 2 பீட்ரூட் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிரும். எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் மறுபடியும் ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை ஆட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் துருவலும் பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பொரியலுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 or 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி. லைட்டாக கொத்தமல்லியில் தூவி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.